தேங்காய் பால் மட்டன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனு, 2 டம்ளர் தேங்காய் பால், 2 ஆனியனு, சாப்டு ஆனியனு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடரு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடரு, கொஞ்சம் புதினா, ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பவுடரு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடரு, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 மீடியம் சைஸு தக்காளி, 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். இதுதான் தேவையான பொருட்கள். நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் மட்டன் கிரேவி இப்போது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குக்கர் ஹீட் ஆகணும். இப்போ குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம போட போகிறது ஆயில் ஊற்றிக்கலாம். నెక్స్ట్ நம்ம போட போகிறது స్పైసెస్ వేసుకుందాము. போடலாம். அதுக்கப்புறமா நம்ம போட போகிறது சோம்பு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆனியன்ஸ் போடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். ஆனியன்ஸு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஐட்டம் போடலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து தக்காளி போடலாம். டொமேட்டோ ஸ்மாஷி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோஸ் நல்லா ஸ்மாஷி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிற ஐட்டம் க்ரீன் சில்லிஸு போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட போகிற ஐட்டமு டர்மரிக்கு. மஞ்சள் தூள் போடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு போட போகிற ஐட்டம் தனியாத்தூள் வேసుకుందాము. போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிற ஐட்டம் மிளகாத்தூள் போடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆயில் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிற ஐட்டம் மட்டனு போட்டுக்கலாம்.
மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வாட்டர் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டனில் இருக்கிற தண்ணி வந்து வெளியே வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு போட போகிற ஐட்டம் புதினா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம போட போகிறது தேங்காய் பால். தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போகிறது சால்ட்டு. சால்ட்டு போடலாம் கொஞ்சம். அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். சிக்ஸ் to 7 விசில்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். గ్రేవీ ఈ కన్సిస్టెన్సీలో వచ్చింది. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிற ஐட்டம் பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம். వేసుకుందాము. அதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம ஜீரா பவுடர் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 2 minutes ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் பால் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சர்விங் பவுலில் எடுத்திருக்கேன். இந்த கிரேவி நீங்கள் பிரியாணிக்கும் சப்பாத்தி அப்புறம் தோசை இட்லி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி நீங்கள் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி.